ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக் ஸ்ட்ரோலாக்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கோன்னே சிக்மங்களூர் இருக்க முள்ளங்கிரி பீக்குங்கிற ஒரு உயரமான மலை சகரத்தில் இருக்கோம். ஸோ வீடியோ எப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டியாக இருக்குன்னு. வேற லெவல் வியூவாக இருக்குல்ல. இந்த மலை மேலே ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசிக்கு என்னோட பார்த்துட்டு வாங்க. இந்த ட்ரெக்கு எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி ரீச் ஆகுது மலைக்கு உச்சிக்கு அப்படின்னு சொல்கிறேன், விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு சொர்க்கமாக இருக்கும் இந்த இடம். நாங்கள் பெங்களூர்னு சிக்மங்களூர் ரீச் ஆகிட்டோம். உங்கள் சிக்மங்களூரில் லாட்ஜ் தங்கணும். அங்கேருந்து அடுத்த நாள் காலை எழுந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் பேசிவிட்டு முள்ளங்கிரி பீக் ஃபஸ்ட்டு கொண்டு போனாங்க எங்களை. ஆட்டோடய அங்கே சிக்மங்களூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருந்துச்சு அந்த முள்ளங்கிரி பீக். ஸோ ஆட்டோலேயே போயிட்டு இருந்தோம். அப்பப்போ நிறுத்தி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காடுங்கிற அழகாக இருந்தது. வேற ஒரு வியூவில் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். இந்த ஊர்லேருந்து ஒரு தனி மலை, அந்த முள்ளங்கிரி பக்கத்தில் ஒரு மலை வழியாக ரோடு இருந்தது. அந்த ரோட்டை ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம் மலை உச்சிக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னா இப்போ கர்நாடகாவில் சிக்மங்களூர் பக்கத்தில் முள்ளங்கிரி பீக்குங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது கர்நாடகாவில் உயரமான சிகரங்கள் இதுவும் ஒன்று. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே டிராஃபிக் ஜாம். ஸோ ஆட்டோ இறக்கி விட்டாங்க, நடந்து போகணும். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கேன். எவ்வளோ தூரம் பார்த்தா டிராஃபிக் ஜாம் தெரியும். நிறுத்திட்டாங்க, வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கிரி பீக் கிட்ட நெருங்கிட்டோம். வியூ பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல வியூ. நல்லா நான் ரசிச்சுட்ருக்கேன் வியூவை. நான் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் தான். ரோட் முழுக்க பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான். ஸோ எல்லாம் இறக்கி விட்டாங்க முன்னாடியே. என்ன ஆட்டோவில் வந்தேன். இன்னும் நடக்கணும். நடந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும்போது ஸ்டெப்ஸ் ஏறி தான் முள்ளங்கிரி பீக் ரீச் ஆக முடியும் போல இருக்குது. கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நான் நடக்க ஆரம்பிச்சிடும் முள்ளங்கிரி பீக் கிட்ட. இடம் பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குன்னு. ஒரே டிராஃபிக் வருது, இன்னொரு பக்கத்து பயங்கரமான அழகு, இயற்கை அழகு. ரொம்ப ரசிச்சேங்க அழகாக. நான் வேற ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்கு இந்த இடத்த. அந்த வியூலாம் பார்த்தா அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். டிராஃபிக்னால அந்த ரோட்லேயே நடக்க ஆரம்பித்தேன். இந்த பனி மூட்டை வருதில்ல மரம் மேலே, அந்த மலை மேலே ட்ரெக்கிங் பண்ண போகிறேன் இப்போ. நாம் அது வரைக்கும் நடந்து போய் ரீச் ஆகிட்டு அங்கே மலை மேலே நடக்கணும். இன்னமும் நிறைய பேர் டிராஃபிக்னால ஸ்டக் ஆகிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னோட சேர்ந்து கீழே இருந்து. இந்த மிஸ்ட்லாம் பார்த்தா வியூவில் தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். குழந்தையோடு போனால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட்டெலாம் தெரியும். அந்த படிக்கட்டு மேலே ஏறி போச்சு. ஒரு வழியாக மலையேறி ரீச் ஆகிட்டோம். இந்த முள்ளங்கிரி பீக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துவிட்டோம். இதான் நடக்க ஆரம்பிக்கணும் படிக்கட்டு வழியாக. பார்த்துட்டு எவ்வளோ மிஸ்டியாக இருக்குன்னு. அந்த படிக்கட்டு போதிலே அது ஜனம் நடந்துட்டு போகிறாங்க. நம்ம போக போகிறோம். ஒரே டிராஃபிக் ஜாமான வண்டியே கொஞ்சம் 2 கிலோமீட்டர் நடக்கிறத அந்த டிராஃபிக் ஜாம். இன்னைக்கு சனிக்கிழமைதால பயங்கர கூட்டம். ஆனால் அட்மாஸ்பியர் சரி சூப்பராக இருக்குது. மிஸ்டியாக சரி என்ஜாயபுளாக இருக்குது அட்மாஸ்பியர். இப்போ இந்த ஸ்டார்டிங் படிக்கட்டு கிட்ட போயிட்டோம். நடக்க ஆரம்பிக்கிறோம். சுற்றி பார்த்து நிறைய கடைங்க இருந்தது ஸ்டார்டிங் மாதிரில. ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதா தேவைன்னா இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நடக்க ஆரம்பிக்கிறோம். ஸ்டெப்ஸை பார்த்தா தெரியும். அதே மேலே போயிட்டே இருந்தோம் போல இருக்குது. ரொம்ப தூரம் ஈஸியாக இருக்கு எனக்கு. போயிட்டோம். நடந்துட்டு போயிருப்பேன். பார்த்தா தெரியும்.
ஆரம்பத்தில் ஈஸியான ட்ரிக் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆனால் போக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் ட்ரிக்ஸ் அதில் மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது, பெரிய நந்தி இருக்கான். ஒரு கோயில் சுற்றி ஒரு சிவரு மாதிரி கோட்டை மாதிரி இருக்கும். அதான் டாப் பாயிண்ட் ரீச் பண்ண வேண்டியது. இந்த வேற ஒருத்தர் இருக்குமா இருக்குல்ல, அவ்வளோ அழகான இடம் இது. சுற்றி மிஸ்ட்டை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். பயங்கர குளிர் வேலை அங்கே. நல்லா ஜாக்கெட் போட்டிருந்தேன், குளிர் தாங்க முடிஞ்சது மேலே. நான் சொல்ல நந்தி சிலை வந்துருச்சு. தான் டாப் ஹவுஸ் பாயிண்ட்டு. பக்கத்தில் ஒரு குட்டி கோட்டமாக இருக்கும், அதுக்குள்ளே சிவன் கோயில் இருக்கும். அந்த கோயில் கூட நுழைய போகிறோம். கிட்டத்தட்ட 6,000 அடிக்கு மேலே ஹைட்டில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. அந்த கல்வெட்டு மாதிரில மென்ஷன் ஆயிருந்தது. அது உங்களுக்கு சிவன் கோயில் தான் நினைக்கிறேன். 6,300.17 ஃபீட் ஹைட்டில் இருக்குது சீ லெவலில் இருந்து இந்த கோயில். இந்த கோயில் மேலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வியூவெல்லாம். அப்படியே இந்த கோயில் சுற்றி நடக்க ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மிஸ்ட் மூவ் வருது. ஏதோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இதெல்லாம் பார்க்க போகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. திரும்பி கீழே ட்ரெக் பண்ண ஆரம்பித்தோம். ஏறும்போது கஷ்டமாக இருந்தது, இறங்கும்போது அது கஷ்டமாக இல்லை. மேலேருந்து பார்த்து அந்த டிராஃபிக்கு என்ன ரோடுங்க எல்லாம் கணக்கு தெரியுது இங்கேருந்து.
ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரீச் ஆகிறது கஷ்டமாக இருந்தாலும் அந்த ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை பார்த்தீங்களா, அது பட்ட கஷ்டத்துக்கு வருத்தா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ஒரு மேகமூட்டத்தோட சூப்பராக கிளைமேட் பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சூப்பராக கிளைமேட், ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க. அங்கே வந்தால் மேலே ஒரு கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவன் கோயில் இருந்தது, ஒரு நந்தி சிலையாக இருந்தது, குட்டி நந்தி சிலை, ரொம்ப அருமையாக இருந்தது. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இறங்கும்போது. இப்போ லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நடந்து போயிட்டுருக்கோம். மழை பலமாக பெய்யத்துக்கு ரீச் ஆகணும்னு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஷேர் வேகம் மேலே ரீச் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏறது கஷ்டமாக இருந்து இறங்குறது ஒரு கஷ்டமாக இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.